பெரிய கேள்வி. இது நேபாளத்தில் புயல் மழையோ எச்சரிக்கையோ இல்லை. ஆனா திடீர்னு வந்த பயங்கர வெள்ளத்துல அந்த பகுதியே அழிஞ்சு போச்சு. ஆனா இவ்வளவு தண்ணி திடீர்னு எங்க இருந்து வந்துச்சுங்கிறது தான் பெரிய கேள்வி. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் நிஜமாவே அதிர்ச்சியா இருக்கு. வீடியோவில் தெரிகிற இந்த கருப்பான ஆபத்தான வெள்ளம் சாதாரணமானது இல்ல. இது நேபாள மலைகளையே உலுக்கி போட்ட இயற்கையோட சீற்றம். சந்தோஷமா இருந்த கிராமங்கள் சில நொடிகள்ல இடிபாடுகளா மாறிடுச்சு. எத்தனை வீடுகள் நாசமாச்சு, எத்தனை 100 பேர் இன்னும் காணாம போயிருக்காங்கன்னு தெரியல. புதன்கிழமை ஆகஸ்ட் 26, 2026 காலையில வடக்கு நேபாளத்தோட ரசுவா மாவட்டம் வடக்கம் போல விடிஞ்சது. ஆனா திபெத் எல்லையில இருக்கிற புடேகோஷி, திருசூலி ஆறுகள் மரண செய்தியோட வருதுன்னு யாருக்கும் தெரியல. அந்த புயல் மழையே பெய்யலங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நிர்வாகத்தோட தகவல் படி எல்லைக்கு அந்த பக்கம் திபெத்ல ஒரு பலமான நிலநடுக்கம் வந்திருக்கு. அதனால மலையோட ஒரு பெரிய பகுதியும் பனிப்பாறையும் உடைஞ்சு லஹிந்தே ஆத்துல விழுந்து ஆத்தோட பாதையை அடைச்சிருக்கு. தண்ணியோட அழுத்தம் அதிகமானதும் அந்த இயற்கை அணை பயங்கர சத்தத்தோட வெடிச்சு சிதறிடுச்சு. அதனாலதான் சில நொடிகள்ல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி இடிபாடுகள் மற்றும் கற்களோட நேபாள பள்ளத்தாக்குக்குள்ள புகுந்துடுச்சு. இந்த திடீர் விபத்துல இதுவரைக்கும் 95க்கும் மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க. ஆனா 350க்கும் மேற்பட்டவங்களை இன்னும் காணலங்கிறது தான் பயமா இருக்கு. காணாம போனவங்கள எல்லையில பாதுகாப்பு பணியில இருந்த 28 நேபாள போலீஸ்காரங்களும் அடக்கம். நேபாள சுற்றுலா வாரியத்தோட தகவல் படி 384 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அங்க சிக்கியிருக்காங்க. அதுல 100க்கும் மேற்பட்ட இந்திய பயணிகளும் இருக்காங்க. அதுலயும் தமிழ்நாட்டை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவங்க 3 வாகனங்கள்ல போயிருக்காங்க. அவங்கள சில பேர் மலைகள்ல ஏறியும் போலீஸ் சாவடிகள்ல ஒளிஞ்சும் உயிர் கப்பியிருக்காங்க. நேபாளத்தையும் சீனாவையும் இணைக்கிற வரலாற்று சிறப்புமிக்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் சீட்டுக்கட்டு மாதிரி அடிச்சுட்டு போனதுல இருந்தே சேதத்தோட அளவை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆத்தோரமா இருந்த 100கணக்கான வீடுகளும் கடைகளும் தரைமட்டம் ஆயிடுச்சு. அந்த பகுதியில மின்சாரம் தயாரிக்கிற 330 மெகாவாட் நீர்மின் திட்டங்கள் முழுசா அழிஞ்சு போச்சு. இதனால பல கிலோமீட்டர் தூரத்துக்கு மின்சாரமும் மொபைல் நெட்வொர்க்கும் துண்டிக்கப்பட்டிருக்கு. மலை பாதைகளும் சாலைகளும் உடைஞ்சு போனதால அங்க வாகனங்கள்ல போறது முடியாத காரியமாயிருக்கு. மலைகள்ல வந்த இந்த ஆபத்தோட தாக்கம் இப்போ இந்தியாவோட பீகார், ஊபி மாநிலங்கள்ல இருக்கிற ஆத்தோர பகுதிகள்லையும் தெரியுது. அங்க இருக்கிற மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு போகணும்னு அரசாங்கம் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.